வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர். நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். ஓ, வியாதியில் விடுதலை தருபவர், நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். நல்ல கைத்தடி சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கை தட்டுங்க. ஆண்டவர் கை தட்டினா நல்ல கை தட்டணும். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவன் நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். நீங்க பாடுங்க. துன்பத்தில் ஆறுதல், நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். நல்ல கை தட்டி, அவர் நல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர். இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர். இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் உண்மையா பாடுறீங்க? இதுவரை நடத்தினார், இதுவரை நம்மை, இனிமேலும் நம்மை நடத்துவார். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். பாடுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சத்தமா சொல்லலாமா? ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். திரும்ப சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. ஹalleluya. இயேசுவே, இயேசுவே. ஏன் தெரியுமா? வானம் பூமி யாவையும்
தம் வார்த்தையாலே படைத்தார் வானம் பூமியாவையும். தம் வார்த்தையாலே படைத்தார் சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின். நல்ல கை தட்டி இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நம் கூடாதது ஒன்றுமே. திரும்ப சொல்லுங்க, நம் இயேசுவால் கூடாதது. நம் இயேசுவால் கூடாதது. அவரையே நம்புவோம், அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் மாறா. நல்ல கைதடி இயேசுவே ஆண்டவர். இயேசுவே. உங்க சத்தம் இன்னும் கேட்கணும். ஹalleluya. கை தட்டலாமா? இயேசு நீதி நிறைந்தவர், அவர் சமாதானக்காரனர், அவர் சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தேவன். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரனர். பாடுங்க. இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரனர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே இயேசுவே. ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. நம் இயேசுவை போலவே, நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல். திரும்ப பாடுங்க பார்க்கலாம். நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர். நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. நம் வேறு ரட்சகர் இல்லை. நம் ரட்சண்ய கண்மலை, நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம். நீங்க மட்டும் பாடுங்க. இயேசுவே ஆண்டவர். நல்ல சத்தமா கை தட்டி. இயேசுவே. One more time. இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. அல்லேலூயானா கை மேல வரணும். ஒரு அண்ணன் சொன்னாங்க, பீகார்ல யார் கையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோ அவங்க மட்டும்தான் அல்லேலூயா சொல்லும்போது என்ன செய்வாங்களாம்? கையை உயர்த்துவாங்களாம். ஆமென். பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் தங்கள் பரிசுத்த கைகளை எல்லா இடங்களிலேயும் உயர்த்தி. ஆமென். புருஷர்கள்னா பெண்களும் தான் எல்லாரும். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சரி. அநேகருக்கு
இந்த சந்தேகம் இருக்கும், ஏன் சத்தமா அல்லேலூயா சொல்லணும்? சத்தம்னாலே நிறைய பேருக்கு அலர்ஜி, வெளியே இருக்கிறவங்களுக்கு இல்லை, உள்ள சர்ச்சுக்குள்ள இருக்கிறவனுக்கு. ஆமா, ஏன் சத்தமா ஆராதிக்கணும்? அமைதி ஆராதிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னா, அமைதி ஆராதிக்கிறது பைபிள்ல எங்கேயுமே இல்லை, பரலோகத்திலையும் இல்லை. அதுக்கு மாறாக என்ன வசனம் சொல்லுகிறது? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவன் கர்த்தரை துதிக்க மாட்டான். செத்து போனவனும் மௌனத்தில் அந்த ஆழ்நிலை தியானம்னுவாங்க. ஆமா, அவர்கள் யாரும் கர்த்தரை துதிக்க மாட்டான். நானும் அப்படின்னா என்ன? எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அப்ப யாருக்குள்ளெல்லாம் ஜீவன் இருக்கோ அவங்கெல்லாம் சத்தமா தேவனை ஆராதிப்பார்கள். ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, மரணம் உம்மை துதிக்காது, பாதாளம் உம்மை போற்றாது. ஆமென். ஆனா உயிரோடு இருக்கிற நாம், இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என், ஆமா அப்படின்னு கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிறார். சோ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். இருக்கிற இடங்களிலே நாம் எல்லாரும் எழுந்து நின்று, கர்த்தர் நல்லவர். ஒரு சில நிமிஷங்கள் நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். சீக்கிரமா எழுப்புங்க, இவ்வளவு லேட்டா? சரி, கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ஆராதனை என்றால் நானும் என் அப்பாவும் உறவாடுகிற உறவாடுதல் தான் ஆராதனை. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவர், நிறைய பேர் வெளியே இருக்கிறவங்க நினைச்சுக்கலாம், என்னையா இவங்க எந்த இடத்துல நின்று இயேசுவே இயேசுவேன்னு கத்துறாங்க, ஒரு படத்தை காணோம், ஒரு சிலையும் இல்லை, இவங்க ஆராதிக்கிற கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி மற்ற ஜனங்களுக்கு வரலாம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. காணாத தேவனுக்கு நாம் படத்தையோ ஒரு சிலையையோ வைக்க முடியாது, வைக்க கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னை போல கூட ஒரு சிலைய வச்சிராதீங்க. ஆமே, நான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், சத்தமா சொல்லுங்க பிரதர், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, என் நாமத்தினாலே எங்கே 2 3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஐ அம் தேர், நான் இருக்கிறேன். அப்போ மனிதன் தெய்வத்தை தேடி போக வேண்டியதில்லை, தெய்வம் மனிதனை தேடி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய மத்தியில உலாவுகிறார். இந்த கிரவுண்ட்ல கூடி இருக்கிறோம், அவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். எந்த இடத்துல இருந்து யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவன், உயிருள்ள தெய்வம், ஒரே ஒரு இரட்சகர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், ஆராதனை என்பது ஏதோ பாடல்களை பாடுவதல்ல, அது மட்டும் அல்ல. ஏதோ கையெல்லாம் உயர்த்தி இப்படி இப்படின்னா வர்ஷிப்னு நினைச்சுக்கிறோம். இல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு நல்ல டான்ஸ் ஆடினா வர்ஷிப்னு நினைக்கிறாங்க. ஆராதனை என்பது தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை முறைதான் ஆராதனை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமா, ஆராதனைன்னு என்னங்க சொல்லுங்க? ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்து முன்னேறி செல்வது, அதுதான் தேவனுக்கு உகந்த ஆராதனை. அதைத்தான் ரோமர் 12:1 சொல்கிறது, ஆகையால் சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், அதுவே நீங்கள் செய்யத்தக்க. சொல்லுங்க சத்தமா. அப்போ புத்தி இல்லாத ஆராதனையும் இருக்கு. ஆமென். ஆராதனைன்னு என்னென்னமோ பண்றான், அது புத்தி இல்லாத. அப்போ ஆண்டவர் வெஸ்லி மேக்ஸ்வெல் பாடுறதை கேட்கறதுக்கு முன்னால வெஸ்லியுடைய வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, ஆபேலையும், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆபேலையும் சொல்லுங்க பிரதர்ஸ், ஆபேலையும் அவன் காணிக்கை.
ஆமா, நீ 10 கோடி கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அதை பார்க்கிறவர் அல்ல, உன் வாழ்க்கையை பார்க்கிறார். உன் வாழ்க்கை சரியில்லைன்னா 10 கோடி கொடுத்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல சொல்லுங்க, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருப்பீர்கள். ஆக அப்படி இருக்கணும்னு சொல்லிதான் நீங்க மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன செய்தேன், உங்களை பிரித்தெடுத்தேன். ஆமென். அப்ப சபை தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள்னா பாட்டு பாடி கையை உயர்த்தி ஆராதிக்கிறதெல்லாம் செகண்டரி. ஆனா சமுதாயத்தில் வாழ்க்கையில கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவதுதான் தேவன் விரும்புகிற உண்மையான ஆராதனை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஸோ இந்த ஆராதனை நேரத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் ஆராதனை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்லுவேன். ஆராதனை நடத்துகிற ஊழியன் முக்கியம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம். நான் சொல்றது விளங்குதா? நான் சொல்றது சரின்னா ஆமேன் சொல்லலாம், அல்லேலியா சொல்லலாம், ஆமேன் சொல்லலாம். இல்லை, நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாம் நான் பாடுறது என்ன பார்த்தீங்கன்னா 5 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நான் உங்களை மாதிரி சாதாரண ஒரு நபர் தான், ஒரு சாதாரண மனுஷன். ஆராதிக்கும் போது ஸ்டேஜே பார்க்க கூடாது. ஆராதிக்கும் போது ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா நம்ம மத்தியில் இருக்கிறார். ஒண்ணு, யாரெல்லாம் உண்மையா ஆராதிக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுகிறது? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் இவ்வளவு சமீபமா இருக்கிற வேற தெய்வம். அப்போ இந்த இடத்துல ஒரு 300 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆராதிக்கும் போது யார் உண்மையை ஆராதிக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல வந்து அவங்களோட உறவாட துடிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் என்னை தொடுகிறார். நாளைக்கு நான் இன்னும் விவரமா சொல்றேன்னா, ஆமென். அம்மா அப்பா பிள்ளைகளோடு உறவாடுற மாதிரி தான் அப்பா என்னோடு உறவாட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்க கூடாது. ஏன் கண்ணை மூடுறோம்? என் மாம்ச கண்ணை மூடி என்னுடைய விசுவாச கண்ணால எனக்கு முன்னால என் அருகில் இருக்கிற ஆண்டவரை நான் பார்க்கிறேன். மாம்ச கண்ணை திறந்தா ஸ்டேஜை தான் பார்க்கணும், மனுஷனை தான் பார்க்கணும். நான் மனுஷனை பார்க்க வரல, நான் தெய்வத்தை பார்க்க வந்திருக்கிறேன். அவரோடு நான் உறவாட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா நீங்க தேவனை ஆராதிக்கும் போது பிசாசு அவ்வளவு சீக்கிரம் ஆராதிக்க விட மாட்டான், வாயை திறக்கவே விட மாட்டான். ஏன்னா நம்ம ஆராதிக்கும் போது ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. நம்ம ஆராதிக்கும் போதே அநேகரை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆராதிக்கும் போதே கட்டுகள் அவிழ்க்கப்படும். இந்த மைதானத்தில் மட்டுமல்ல, இந்த பழைய பல்லாவரம் முழுவதிலும் ஆமென் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் ஒருவராய் சாவாமையுள்ளவர். துதிக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இயேசுவை போல வேறே தேவன் இல்லை. ஆராதிங்க, ஆராதிங்க. உங்க சத்தம் கேட்கட்டும் பார்க்கலாம். நீங்க பாடி பாடி முன்னால இருந்து சொல்லி சொல்லி ஆராதிக்க பழகின நீங்களா ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சத்தம் உயர்த்தி அப்புறமேல் பாடலாம். சத்தமா சத்தமா ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர். நீ சர்வ வல்லமை உள்ளவர். நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா. உம்மை போல வேற தேவன் இல்லை. துதிங்க துதிங்க. நிறைய பேருக்கு துதிக்கவே தெரியல, எப்படி ஆராதிக்கிறது தெரியல. ஒரு சிலருக்கு வெட்கமா இருக்கு ஆண்டவரை துதிக்க. ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா raise your voice and worship him.
ஆண்டவர் சொல்றார், வாயை திறந்தீங்கன்னா நான் உன்னை நிரப்ப வந்திருக்கிறேன். பிசாசு சொல்லுவான், வாயை திறக்காத, சத்தம் போடாத. ஆண்டவர் சொல்றார், வாயை திற, நான் உன்னை நிரப்ப வந்திருக்கிறேன். வாயை திறந்து துதிங்க. கர்த்தருங்கள் பாத்திரத்தை நிரப்ப அவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்கள் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த மைதானத்தில் வெறுமையாய் இருக்கிற பாத்திரங்களை நிரப்புவீராக. ஆமென். ஆராதிக்க முடியாமல் பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுதே அவிழ்க்கப்படுவதாக. ஓ, நாங்கள் துதிக்கும் பொழுதே பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே சத்துருவின் பாளையத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. இன்னும் நிறைய பேர் வாயை திறக்கல. சகோதரர்கள், நல்ல வாயை திறங்க. கர்த்தர் உங்களை தொட வந்திருக்கிறார். நீ யார்? நான் தனியா உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. ஆராதிக்கும் போதே உங்களுக்கு சுகம், ஆராதிக்கும் போதே விடுதலை. ஒருவரும் சேர கூடாத மொழியில் வாசம் செய்பவரே. நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. ஒருவரும் சேர. இத்தனை பேர் இருக்கிறோம், சத்தம் வரலையே. வாசம். கண்ணை திறக்காதீங்க, ஆண்டவரை பார்த்து பாடுங்க. மறுபடியும் பாடுங்க. ஒருவரும் சேர. சொல்லுங்க. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். ஓ, நீரே, நீர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க. நீரே. Come on again. நீரே, நீரே. இயேசுவே, நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த. பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே. இயேசுவே, உம்மை போல வேறு தேவன் இல்லை. Lord, there is none like you, Lord. We worship you, Jesus. We glorify the name, Lord. பாடுங்க. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். அவரை பார்த்து சொல்லுங்க. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், வற்றையும் சிருஷ்டி, சர்வத்தில் உயர்ந்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். மறுபடியும் பாடுங்க. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை, உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீரே. சொல்லுங்க. உம்மை போல்
There is none like you, Lord. Nobody else like you. That's why we worship you. கரங்களை உயர்த்தி பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Hallelujah. Holy, 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 holy is your name. Thank you, Holy Spirit of God. We lift up your holy name, Jesus. We worship you, Lord. Parisuttar, Parisuttar. We worship you, Father. Jesus, we worship you. Parisuttar, Parisuttar, Parisuttar. ஹalleluya. ஆராதிங்க, ஆராதிங்க. யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை துதிங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ரெண்டு கரங்களை உயர்த்த முடியுமானால் உயர்த்தி, கைகளை உயர்த்துவது ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு சமம். Come on, raise your both hands in the presence of God and worship him. Raise your voice and worship him. Oh, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் பரலோகத்தில் இப்ப கூட கோடான கோடி தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit of God. Oh, ஒரே ஒரு சரணம் பாடலாமா? ஆதியும் அந்தமுமானவர் இவர், ஆதியும் ஆனவர் இவர். ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் ஆதியும் அந்தமுமானவர், அந்தமும் ஆனவர் இவர். அல்பாவும் ஓமே சொல்லுங்க சத்தமா. இருந்தவரும் இருப்பவரும் இருந்தவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜா. அந்த ராஜாதி ராஜாவை மறுபடியும் கரங்களை உயர்த்தி நீங்க பாடுங்க சத்தமா. சேனைகளின் we worship you, Father. We glorify the name Jesus. Oh, hallelujah. Thank you, Father, Lord. Oh, நீங்க மட்டும் பாடுங்க, உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். பரலோகத்துல இப்ப கூட இதே மாதிரி ஒரு வர்ஷிப் நடக்குது பிரதர், தம்பி. எஸ் லார்ட். கடைசியா ஒரு விசை இன்னும் சத்தமா முழு பலத்தோடு உங்க சத்தம் மட்டும். தம்பி தங்கச்சி உலகம் ஃபுல்லா இருக்காங்க, ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஐயா. ஆனா பரலோகம் பார்க்கிற ஒரு கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் தெரியுமா? பரிசுத்தரை சும்மா பாடுறவங்களாக அல்ல, பரிசுத்தரை வாழ்ந்து காண்பிக்கிற ஒரு கூட்டத்தை பரலோகம் பார்க்க விரும்புகிறது. ஏதோ நம்ம கொஞ்சம் பேர் சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தன் ஆராதிக்கிறதே நல்லா இருக்குதுல்ல. ஆனா இதுல திருப்தி இல்லை. இந்த இந்தியா முழுசும் இந்த சத்தம் கேட்கணும். இந்த சென்னை முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் எப்படி கேட்கும்? நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவன் ஒவ்வொருத்தனும் இயேசுவை போல வாழ்ந்தான்னா நம்ம சொல்ல வேண்டாங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆள் ஆராதிக்கிற கடவுள் தான் பரிசுத்தர், இந்த அம்மா ஆராதிக்கிற தெய்வம் தான் பரிசுத்தர். நம்முடைய நடை உடை பாவனைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே,
நான் கிறிஸ்தவன்னு வாழ்றேன், விசுவாசின்னு வாழ்றேன், சர்ச்சில் வந்தா ஏதோ பாடுறேன், என்னென்னமோ பண்றேன். ஆண்டவரே, வெளியே கிறிஸ்துவை நான் காண்பிக்க தவறிவிட்டேன். என்னை பார்க்குறவங்க, அதாவது ஆண்டவர் சொல்லி கொடுக்கும்போது பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜெபம் பண்ணாதான் அவர் நாமம் பரிசுத்தமாகும் இல்லை, என் வாழ்க்கையின் மூலம் உம்முடைய நாமம் பரிசுத்தமாகணும். இந்த அம்மா பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்னு யாராவது ரொம்ப உண்மையான கிறிஸ்தவங்க, இவங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தையே வராது, இந்த ஆள் சண்டை போட மாட்டாரு அப்படின்னு நம்மளை பற்றி வெளியே சொன்னாங்கன்னா, நம்ம மூலமா இயேசுவின் நாமம் பரிசுத்தம் அடைகிறது. பைபிளை தூக்கிட்டு சேர்ச்சுக்கு போறான், கேட்டா கிறிஸ்தவன்றான், கிறிஸ்தவன் சொல்றா, ஆனா வாழ்க்கை பாரு இப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம மூலமா அவனுடைய நாமம் அசுத்தப்படுகிறது இல்லை, தூஷிக்கப்படுகிறது. இப்படியா வாழணும்னு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழ்ந்த ஒரே ஒரு வாழ்க்கைங்க, எப்ப கண்ணை மூடுவான் யாருக்கும் தெரியாது, ஆனா கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்த இயேசுவுக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் கை வலிச்சாலும் பரவாயில்ல, ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை நீங்க பாடுங்க, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, என் சுவாசம் வரை உம்மையே ஆராதிப்பேன்னா என்ன அர்த்தம்? உமக்காகவே வாழுவேன், பரிசுத்தமா வாழுவேன் ஆண்டவரே. இன்னும் ஒரே ஒரு டைம் பாடுங்க, சத்தம் இல்லையே, சத்தமா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே. ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களையும் எங்கள் துதி பலிகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உமக்காகவே நாங்கள் வாழ, உம்மை வெளிப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காரலாம். இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுறது என்ன பொறுத்தவரையிலும் விசுவாசிகளுக்காக ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்றதே தவறான கான்செப்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்குன்னா நீங்கள் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் சுகம் கொடுப்பார். என்ன ஆமீனை காணும், அல்லேலியாவை காணும். நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? ஆமாம். அப்போ புறஜாதிகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஆமென். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே ஹீலிங் க்ரூசைட், டெலிவரன்ஸ் இது கூட்டங்கள் நடத்துவது தேவையில்லாத விஷயம். அவங்கள ஜெபிக்க வைக்கணும். தனியாக ஜெபம் பண்ணுற பழக்கம், சத்தியத்தை கை கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, ஆமாம், ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. இந்த 3 நாட்களும் நான் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் சத்தியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் வரும்போது வெளியெல்லாம் ஹார்ன் சத்தம் கேட்டுச்சு. ஸோ நல்ல சுத்தமான சுவிசேஷத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். விசுவாசிகளுக்கும் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அருமையான, நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னால ஒரே ஒரு நிமிஷம் உங்க கையை உயர்த்தி இந்த பழைய பல்லாவரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு பாரமா இருக்கு? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கையை உயர்த்தி. எங்க பல்லாவரம், பழைய பல்லாவரம், இந்த சுற்றியுள்ள மக்கள், அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
அவர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, தொழில் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பழைய பல்லாவரம் இந்த பகுதிக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, இந்த பகுதியில் உள்ள ஜனங்களை ஆசீர்வதியும், அவர்கள் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதியும், வேலையை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும், அவங்க செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பிள்ளைகள் படிக்கிற படிப்பு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த 3 நாட்களும் சத்தம் தொனிக்கும் போது அவர்கள் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்வதாக. ஹalleluya. கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஹalleluya. அந்தகார இருளினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஜனங்கள் வருவார்களாக. Lord bless your people of God. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கவனிங்க. நாம் வாசித்த இந்த பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களையும் தன்னை அடித்தவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம்தான். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு காரணம் மனிதனை தண்டிப்பதற்காக அல்ல, மனிதனை மன்னிப்பதற்காகவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் சொல்லுவீங்களா? கேட்டதான் சொல்லுவீங்களா? நீங்களே அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தா தான் எங்க வருமா? சொல்லுங்க, அகப்பையில வரும். அப்போ வார்த்தை வரும்போதே நீங்க ஆண்டவரை துதிக்கணும். சரிங்களா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். சர்ச்சுன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நல்ல தேவனை துதிச்சுட்டே தான் வசனம் கேட்கணும். சரியா? ஹalleluya. இட்ஸ் பியூட்டிஃபுல். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எதற்காக? மனிதனை மன்னிப்பதற்காக, தண்டிப்பதற்காக அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு அன்புள்ளவர்னு சொல்றீங்க, ஆனா எப்படி ஏன் நரகத்தை உண்டு பண்ணினார்னா, பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நரகம் மனுக்குலத்திற்காக உண்டாக்கப்படவில்லை, கீழ்ப்படியாமல் போன தூதர்களுக்காக தான் நரகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். அப்ப அந்த தீய சக்திகள் மனிதனை தேவனை விட்டு பிரித்து பாவம் செய்ய வைத்து அவர்களையும் நரகத்திற்கு கொண்டு போகத்தான் இந்த உலகத்தில் தீவிரமாக கிரியை செய்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்போ கிறிஸ்தவத்தின் அடிஸ்தானம் மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை எதுக்கு சிலுவையில் அறைஞ்சாங்க? அவர் கடவுள்னா ஏன் சிலுவையில் அறையிறாங்க? எப்படி சிலுவையில் அறைய முடியும்? இயேசு கிறிஸ்து மனிதனா தெய்வமா? இயேசு கிறிஸ்து அவதாரமா? இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்த ஒரு ஆளா என்றெல்லாம் ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமா? நம்ம பாடின மாதிரி இயேசுவே ஆண்டவர். கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொல்றீங்க, மற்ற பேர் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். இதனாலதான் இந்தியாவில் பிரச்சனை. தமிழ்நாட்டில் பிரச்சனை என்ன? இந்தியாவில் ஏன் பிரச்சனை வருது? இயேசுவும் ஆண்டவர் சொல்லுங்கப்பா, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, இயேசுவே, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். இயேசுவே ஆண்டவர். ஆமா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதரால் ஆராதிக்கப்படத்தக்க ஒரு தெய்வம் இருப்பார் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய மகான்கள் தோன்றினார்கள், மத தலைவர்கள் தோன்றினார்கள், நான் தான் கடவுள்னு சொல்றவங்க நிறைய பேர் வந்தாங்க. ஆனா மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்த, மனிதனுக்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார், நானும் வழி அல்ல, நானே வழி. I am the way.
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சொர்க்கத்திற்கு வர முடியாது. நல்ல கவனிங்க, நான் சுத்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று நான் சொல்லுகிறேன். அவர் கடவுள் தானே, சொர்க்கத்தில் தானே இருக்கணும். அவர் ஏன் மனிதனாக பிறக்கணும்? கண்ணதாசன் ஒரு கவிஞர் இருந்தார். அவர் நிறைய புரட்சி தத்துவ பாடல்களை பாடி இருக்கிறார். அதுல ஒன்று, கடவுள் மனிதனாக சொல்லுங்க பிறக்க வேண்டும். இயேசுவை அவர் சரியா அறியாததுக்கு முன்னால அப்படி எழுதினார். ஏன்னா அவர் மனுஷனா பிறந்தார் தானே மனுஷனுடைய கஷ்டம் புரியும். ஆனா இயேசுவை அறிந்த பிறகு இயேசு காவியம் என்று அவர் ஒன்று எழுதியிருக்கிறார். சரி, கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? ஆண்டவர் கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அதைத்தான் நம்ம பாடணும். அவர் துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அவர்தான் சர்வ வல்லமையுள்ள கடவுள். மனிதனை தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி கடவுள் படைத்தார். நம்ம பார்க்கிற இயற்கை என்று சொல்லுகிற இந்த அண்ட சராசரங்களையும் கடவுள் படைத்தார் என்று இந்த சரித்திர புஸ்தகம் சொல்லுகிறது. டார்வின் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் சொன்னார், மனிதன் எங்கிருந்து தான் வந்திருக்க வேண்டும்? சொல்லுங்க, குரங்கிலிருந்து வந்திருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப நாள் யோசிக்கிறேன், இந்த ஆள் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார்னு. அப்பதான் நினைச்சேன், அடிக்கடி கண்ணாடி பார்த்திருப்பார் போல இருக்கு. அடிக்கடி. ஆமா, டார்வின், நான் சொல்லுவேன், டார்வின் நீ வேணா ஒரு வேளை குரங்குல இருந்து வந்திருக்கலாம். ஆனா என்னுடைய சத்திய வேதம் சொல்லுகிறது, என்னை அவர் தம்முடைய கைகளினாலே உருவாக்கினார். கை தட்டாம அல்லேலியா சொல்லாத ஆட்கள்லாம் டார்வின் கட்சி நினைக்கிறேன். இருக்கிறீங்களா இல்லையா? பார்த்தாலும் ஒரு மாதிரி சீரியஸா தான் இருக்கு. ஹல்லேலூயா. கவனிங்க, முதலில் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினது மட்டும் அல்ல, இன்றைக்கும் அவர்தான் உருவாக்குகிறார். நீங்க கூட இப்ப பாடுனீங்க, தம்பிமார் பாடினாங்க, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டேன். 139வது சங்கீதத்தில் தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் தாயின் கற்பத்தில் நான் சிறு கருவாய் உருவாகும் போதே உம்முடைய கண்கள் என்னை, என் எலும்புகள் ஒன்றாகிலும் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவைகள் உருவேற்கப்படும் நாட்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க. அப்போ ஆதியிலே ஆண்டவராகிய தேவன் கடவுள் வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் மனிதனை பூமியின் மண்ணிலிருந்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். ஏன் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார்? மனிதனை அதற்கு முன்பதாக தேவ தூதர்களை உண்டாக்கினார், மிருக ஜீவன்களை எல்லாம் உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்கினார். மனிதனை ஒரு மிருகத்தை போல உண்டாக்கல, தேவ தூதனை போல கூட உண்டாக்கல. மனிதனை தன்னுடைய பிள்ளையாக உருவாக்கினார். ஆண்டவர் மனிதனை எப்படி உண்டாக்கினார்? சொல்லுங்க எல்லாரும், தன்னுடைய பிள்ளைகளாக உண்டாக்கினார். ஆமென். அதனால தான் அவருடைய ரூபம், சொல்லுங்க, அவருடைய சாயல், அவருடைய ஜீவ ஆத்துமாவை அவனுக்குள் ஊதினார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நான் எப்பொழுதுமே பைபிள் வாசிக்கும் போது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். ஆண்டவர் மனிதனை உருவாக்கி இருக்காரு. அவன் ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து ஆதாமை பார்த்துட்டு அவரை பார்த்தா எந்த வித்தியாசமும் சொல்லுங்க இல்லை. அவரை பார்த்தா ஆதாம் பார்க்க முடியுதில்ல, ஆதாம் பார்த்தா அப்படியே
பர்ஃபெக்ட் இமேஜ். அப்படி மனிதனை உண்டாக்கினார், தன்னுடைய பிள்ளைகளாக உண்டாக்கினார். தேவ தூதர்களிலும் விசேஷமானவனாக ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். தேவ தூதர்கள் எல்லாம் அவருக்கு வேலைக்காரர்கள், ஆனால் மனுக்குலமோ மனிதனோ அவருடைய பிள்ளைகளாக உண்டாக்கினார். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே தேவ தூதருடைய ஆராதனையை விட எங்க ஆராதனை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேவ தூதனெல்லாம் உங்க வேலைக்காரன், நாங்களும் உம்முடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கவனிங்க, அப்போ ஆண்டவராகிய தேவன் கடவுள் மனிதனை தன்னுடைய பிள்ளையாக உருவாக்கினார். பிள்ளையாக உருவாக்கிட்டு எப்படி வேணா வாழலாம், அதற்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல என் பிள்ளையும் பரிசுத்தமாக வாழணும். மல்கியா 2:15 விதமாக சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார் என்றால் தேவ பக்தி உள்ள ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கத்தான் மனிதனை உண்டாக்கினார். அதனால்தான் ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் மனிதனுக்கு 4 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதையெல்லாம் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ரூல் ஓவர் த டொமினியன் த வேர்ல்ட். உங்களை எதுவும் ஆளக்கூடாது, நீங்க தான் எல்லாவற்றையும் ஆள வேண்டும். நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறோம், பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். அதற்கு காரணம் பாவமே. நல்ல கவனிங்க சகோதரா சகோதரி, என்னை வெளியிலிருந்தும் கேட்கிற என்னுடைய அன்பான நண்பனே, மனிதன் கடவுளை போல சிருஷ்டிக்கப்பட்டவன். கடவுளை போல பரிசுத்தமாக வாழ மனிதனை கடவுள் உண்டாக்கினார். கடவுள்னா கடவுள் தான். மனுஷனை விட கேடு கட்ட காரியத்தை செய்யறதெல்லாம் கடவுள்னு சொல்ல முடியாது. ஆனால் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பரிசுத்தர் என்கிற நாமத்திற்கு சொந்தக்கார ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் உண்மையான தெய்வம், அவர்தான் உண்மையான கடவுள், அவர்தான் இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். அந்த பரிசுத்தமான தெய்வம் மனிதனை உண்டாக்கி பிள்ளையாக உண்டாக்கி பரிசுத்தமாக வாழ அவனுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இந்த உலகத்தில் இருந்த தீய சக்தி, இருளின் அதிகாரம், ஐயா இந்த உலகத்தில் 2 சக்திகள், ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தெய்வீக சக்தி. 2 தான் இருக்கியா, வேற சக்திகள் இல்லை. நடுவில் இந்த மனிதன் ஏதாவது ஒரு சக்தி இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். மனிதர்கள் நல்லவர்கள், கடவுளை போல உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் ஏன் பாவம் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் தீய சக்தி இடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்திலே கடவுளை போல உருவாக்கப்பட்ட பரிசுத்தமாக வாழ கட்டளை பெற்ற முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் அவனுக்கு உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே தேவ பிரசன்னத்திலே மகிழ்ச்சியாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது இந்த தீய சக்தி வந்து கடவுள் சொன்ன வார்த்தைகளை மீறுவதற்கு, கீழ்ப்படியாமற் போவதற்கு, பாவம் செய்வதற்கு மனிதனை தூண்டிவிட்டன. இன்றைக்கும் மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னாலே ஒரு தீய சக்திகள் இருக்கிறது. நீ செயின் ஸ்மோக் பண்றவனா இருக்கலாம், ஸ்மோக் பண்ணணும்ன்ற தூண்டுதலை கொடுக்கிறதே தீய சக்திகள் தான். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற இடத்துல கடவுள் வாசம் பண்ண முடியாது. அப்போ உன் சரீரத்தில் உன் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதைத்தான் நாம் பாடினோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில்.
21:3 நினைக்கிறேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குதான், இவர் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 25:8 ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, மோசே, நான் அவர்களோடு வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. I want to dwell among them. நான் அவர்கள் மத்தியிலே உலாவ விரும்புகிறேன். நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். அருமையான மனிதனே, சகோதரா, சகோதரி, கடவுள் உன்னோடு கூட வாழ விரும்புகிறார். ஏதோ உலகத்தின் ஒரு மூலையில் இருந்து, ஏதோ காட்டுக்குள் இருந்து, ஏதோ மலை மேல் இருந்து என்னை பார்க்க இங்கே வா என்று சொல்லவில்லை. நான் உன்னோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய குடும்பத்திற்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதனால்தான் உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் உங்களை ரட்சிக்க, உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில ஒப்புக் கொடுக்க உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு விருப்பமே எப்பொழுதுமே அப்பா அம்மா பிள்ளைங்களோட இருக்கத்தான் விரும்புவாங்க. உண்மையா இல்லையா? ஆனா இன்னைக்கெல்லாம் அப்பா அம்மா, அதாவது என்னை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி உலகத்தில் எந்த பேரண்ட்ஸும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற அப்பா அம்மா மாதிரி வாலிப பிள்ளைங்களாம் கேட்டுக்கோங்க. நான் நிறைய 25 தேசத்துக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஐயோ, இந்திய பேரண்ட்ஸ் மாதிரி உலகத்தில் எந்த பேரண்ட்ஸும் கிடையாது. தங்களை உருக்கி தங்களை அழிச்சு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கற்ற நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இந்த உலகத்தில், ஆமாம், அந்த பேரண்ட்ஸையே நம்ம பிள்ளைங்க இப்போ புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பிள்ளைகளுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தம். சொல்லுவாங்க, சின்ன வேலை செய்வாங்க, கூலி வேலை செய்வாங்க. ஐயா, நான் படிக்கல, கஷ்டப்படுறேன், என் பிள்ளை அப்படி கஷ்டப்படக்கூடாதுயா. திராணிக்கு மேலே தங்களை உருக்கி ஊற்றி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற இந்த இந்திய பெற்றோர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு அந்த வேல்யூ தெரியல. சரி, அது அப்புறம் பேசலாம். நல்ல கவனிங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தும் போது அவர்களை குறித்த கனவு, அவங்களை குறித்த ஒரு பெரிய ட்ரீம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆண்டவர் குடும்பத்தை, உறவுகளை உண்டாக்கினதே நாம் தேவனை புரிந்து கொள்வதற்காகத்தான். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் உறவுகளை உண்டாக்கினார். ஆண்டவர் மனிதனோடு உறவாட விரும்புகிறார். அப்போ பிள்ளைகள் பெற்றோர்களுடைய விருப்பத்தை மீறி தவறான காரியத்தில் ஈடுபட்டு பெற்றோர்களை விட்டு விலகி செல்லும் பொழுது பெற்றோர்களுடைய மனது வலிக்கும். அடுத்தது இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பிள்ளைங்களை இப்படி தியாகத்தோடு வளர்த்தி நல்லா படிக்க வச்சோன்னே எங்கேயாவது வெளிநாட்டில் வேலை கிடைச்சிரும். ஒரே ஒரு பிள்ளை இருப்பான், இல்லை 2 பேர் இருப்பாங்க. டக்குன்னு 2 பேரும் போய் குடும்பத்தோட எங்கே செட்டில் ஆயிடுவாங்க சொல்லுங்க? ஆமாம், வெளிநாடு செட்டில் பண்ணுவாங்க. அம்மா அப்பா இங்கே திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஜமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நல்ல முதியோர் இல்லத்தில் சொல்லுங்க, லோக்கல்ல இருந்துட்டே சேத்திரமே இருக்கான், என்ன பண்ண? ஆனா பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். என்ன ஆமீன் வரமாட்டேங்குது. நீ 100 நாள் வாழணும்னா யூடியூப்ல சொல்றவன் பேச்ச கேட்டீங்கன்னா பாதி வயசுல போயிருவேன் நீ. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே டாக்டர் ஆயிட்டான். ஒருத்தன் காலையில் எழுந்திரிச்சா தண்ணி குடின்றான், இன்னொருத்தன் தண்ணி குடிச்சா செத்துருவேன்றான். எல்லாருக்குமே 100 வருஷம் வாழணும்னு ஆசை. அவனும் சொல்றான், நீங்கள் 100 வருடம் வாழ வேண்டுமா? கொஞ்ச நாள் அவனையே காணோம். ஏன்னா அவனே போய் சேர்ந்துட்டான். மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஆளு, உங்களுக்கு தெரியும்ல, மைக்கேல் ஜாக்சன் உலக பிரசித்தி பெற்ற பாப் சிங்கர், டான்சர். அவன் குறைந்தபட்சம் 150 வருடங்கள் வாழ வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதற்காக அவன் என்ன செஞ்சான் தெரியுமா?
அவன் உலகத்தில் பிரசித்தி பெற்ற டாக்டர்ஸை பர்சனல் டாக்டர் அப்பாயின்ட் பண்ணான். கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் கவனிக்கிறவங்க மட்டும் இல்லை, அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்றவங்க, இருதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுகிறவர்கள். இருதயம் நின்றுச்சுன்னா உடனே அந்த இருதயம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ற ஆளும் அவனையும் கூட வச்சிருந்தான். கிட்னி போச்சுன்னா கிட்னி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், கிட்னியை சேஞ்ச் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சிருந்தான். இந்த மாதிரி எல்லா ஆர்கன் டோனர்ஸையும் கூட வச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் கூட வச்சு 150 வருஷம் வாழணும்னு விரும்பினான். ஆனா 50 வயசுலயே சொல்லுங்க போய் சேர்ந்துட்டான். ஆனா பைபிள் சொல்கிறது, எபேசியர் 6:1-2 உன் தகப்பனையும் உன் தாயும் கனமண்ணுவாயாக என்பதே. ஆமா, அப்படி கனமணினா உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், தகப்பனையும் தாயும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. அப்போ நீ வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா தகப்பனையும் தாயும் கனமண்ணுனா என்ன சொல்ல வரேன்னா, அப்பா அம்மாக்கு நீ மாசம் 1 லட்சம் கொடுத்து லக்ஸுரியா உட்கார வச்சாலும் பிள்ளைகளோடு இருப்பது தான் அவர்களுக்கு பிடிக்கும் இல்ல. பிள்ளைங்க ஒரு நேரம் வந்து என்னம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்பா அப்படின்னு கேட்டா அது போதும். அவங்க இன்னும் ஒரு சில வருடங்கள் வாழ்வார்கள். நல்ல கவனிங்க, இங்க இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் உங்க அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, எங்க அப்பா வந்து நான் வந்து 18 வயசுலயே இருக்கும்போது இறந்துட்டாங்க. எங்க அம்மா இப்பதான் இந்த மார்ச்ல தான் இறந்தாங்க. எங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அவருக்கு மரிக்கும் போது 89 வயது. ஆமேன். அவர்களை நாங்களே வீட்டில் வைத்து அவங்கள பராமரிக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார். இந்த கோவிட் டைமில் அவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு. என் தம்பி வீட்டில் இருந்தாங்க. உடனே அந்த டைமில் நான் அவங்கள நான் தனியாக போய் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்கள கூடவே இருந்து பராமரித்து அவங்களுக்கு அவங்க அங்கே ஹீல் ஆனோடனே ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து நானும் அவங்கள கவனிச்சுட்டு ஒரு 20 நாள் வைத்து அவர்களை கவனித்து அவங்களுக்கு எல்லா கடமையும் செய்ய ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. வாலிபர்கள், உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா கையை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் மனிதன் மத்தியிலே வாசம் பண்ண விரும்பி அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில வருவார். ஆனால் இவன் பாவம் செய்த உடனே தீய சக்திகளுடைய பிடியில் மாட்டிக்கொண்டு தேவன் செய்யாதே என்று சொன்னதை இவன் செய்ததினாலே அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து துரத்தப்பட்டான். இப்பொழுது மனிதன் கடவுளிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். அதற்கு பாவம் தான் காரணம். பாவம் மனிதனை கடவுளிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. நல்ல கவனிங்க. பாவம்னா என்ன? வாட் இஸ் சின்? பாவம்னா என்னங்க? நீதிமொழிகள் 24:9 தீய நோக்கம் பாவம் என்று எழுதியிருக்கிறது. உன் மைண்ட்ல வர தீய நோக்கமே பாவம் தான். 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம். 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அதை தொடர்ந்து கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் என்கிற ஒரு பெரிய பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீ சபையில் வந்து ஆராதனையில கலந்து கொண்டு நான் சர்ச்சில் முக்கியமான ஆளு, சபையில் நான் ரொம்ப ஆக்டிவான ஆளுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ பாவம் செய்தால் அந்த பாவம் உன்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை சொல்லுங்க சத்தமா தரிசிப்பது இல்லை. நீங்க ஊழியம் செய்யலாம், சர்ச்சில் உளுந்தடிச்ச எல்லா வேலையும் செய்யலாம், சபையில எல்லாம் பெரிய பெரிய காணிக்க கொடுக்கலாம், எல்லாரும் உன்னை பெரிய ஆளுன்னு மதிக்கலாம். ஆனால் நீ பாவத்தோடு வாழ்ந்தாய் என்றால் ஆண்டவரிடத்தில் நீ இல்லை. பாவம் என்னை அவரை விட்டு பிரித்து விட்டது. பாவம் மனிதனை என்ன செய்கிறது? நான் முதல்ல தேவனை விட்டு பிரிக்கிறது. ஏசாயா 59:2. இரண்டாவது உன்னை அடிமைப்படுத்துகிறது. பேதுரு 2:19.
மூன்றாவதாக உனக்கு பயத்தை கொடுக்கிறது. ஆதாம் பயந்து ஒளிந்து கொண்டான். பாவத்தின் விளைவுகள் வியாதி. இன்னைக்கு சுகமளிக்கிற கூட்டம் நடத்துறீங்க, வியாதி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு காரணம், முக்கிய காரணம் பாவம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பனாக, அவர்கள் வந்து எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவனை கர்த்தர் சுகப்படுத்துவார். அவன் பாவம் செய்தவனானால், சொல்லுங்க அவன். அப்ப இந்த வசனத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம்? இவனுக்கு வந்த வியாதி எதனால வந்துச்சு? சொல்லுங்க சத்தமா. பாவம் செய்ததினாலே. பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஏன் அப்படின்னா, ஏன் சபையின் மூப்பரை வரவழைக்க சொல்றாங்க? சபையின் மூப்பர்னா உங்க சபையுடைய ஊழியக்காரர். அப்போ ஒரு சபையின் ஊழியருக்கு தான் உங்களை குறித்து தெரியும். ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த குடும்பத்துக்கு இந்த போராட்டம் வந்தது என்று அவர்களுக்கு உங்களை குறித்து நன்றாக, அதுதான் மேய்ப்பருடைய வேலை, அதான் மூப்பர்களுடைய வேலை. சர்ச்சில் 100 குடும்பம் இருந்தாலும் அத்தனை குடும்பத்தை குறிச்சும் தெரிந்து அவர்களை ஜெபத்தில் தாங்குவது, ஆலோசனை கொடுப்பது, அவர்களை ஆண்டவரோடு நடத்துகிற வேலை தான் பாஸ்டர்ஸுடைய வேலை. அப்ப யார் யார் என்ன பண்றாங்க, ஏன் இந்த வீட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, உங்க பாஸ்டருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்க போகுது? உங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்றான் ஒரு ஆளு. நம்மளும் பார்க்கிறோம், அவருக்கு ஃபோன் பண்ணிடுவோம். ஏன்னா அவருக்கு என்ன பத்தி தெரியாது, என்ன அவருக்கு அவர் சொல்லுங்க, உங்களை பத்தி அவருக்கு தெரியாது, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. வசதி, காசு அனுப்பிச்சா ஜெபம் பண்றான். இதெல்லாம் தவறான முறை. ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாருமே அதில் மாட்டிட்டு இருப்பீங்க. ஆமா, காணிக்க கொடுத்து அவர் ஜெபம் பண்ணிட்டாருன்னா அற்புதம் நடந்தது. இல்லை, நீ பாவத்தை விட்டு விலகினா கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாவத்தோட வாழ்ந்துட்டு ஆமென், எந்த சூப்பர் ஹீரோ ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் உனக்கு சுகம் கிடைக்க, நான் இயேசுவை அறிந்தவர்களுக்கு சொல்றேன், விசுவாசிகளுக்கு சொல்றேன். புறஜாதிகளுக்கு அப்படி இல்லை. இயேசுவை நம்பி வந்தா உடனே கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுப்பார். இருக்கிறீங்களா இல்லையா? ஆனா விசுவாசிகளுக்கு, ஆண்டவரை ஆண்டுடைய பிள்ளைங்கன்னு சொல்ற ஆட்களுக்கு, நீ தேவனுக்கு முன்னால உன்னை தாழ்த்தணும். ஆமென். பாவத்தை அறிக்கை செஞ்சு, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்தாதான் ஆண்டவர் உனக்கு மன்னித்து உன் வியாதியை சுகமாக்குவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப பாவத்தின் விளைவுகள் வியாதி, சாபங்கள், தலைமுறை சாபங்கள், பிரிவினைகள். நீங்க எங்க பார்த்தாலும் பிரிவினை, சண்டைகள், கலாச்சார சீரழிவுகள். ஆமென். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதை இந்த பரிசுத்த வேதம் மட்டுமல்ல, மற்ற வேதங்களும் சொல்லுகிறது. ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவேதான் மனிதர்கள் தன்னுடைய ரத்தத்தையே சிந்துகிறார்கள். ஆடு மாடு பறவைகளை பலியிடுகிறார்கள். நரபலி கூட இந்த தேசத்தில் சிந்தப்படுகிறது. ஏன்? ரத்தம் சிந்தினா பாவ விமோச்சனம். ஐயா, என்னுடைய பாவத்திற்காக இன்னொரு பாவம் செய்த மனிதனுடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்க முடியாது. அல்லது பறவைகளுடைய, மிருகங்களுடைய ரத்தம் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியாது. ஆகவேதான் கடவுள் பரிசுத்தமான ரத்தம் சிந்தனும். ஆனா இந்த உலகத்தில் நல்லவன் ஒருவனாகிலும் எல்லாரும் கெட்டு போய் தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அதனால கடவுள் பார்த்தார், வேற வழியே இல்லை, நானே மனிதனாக பிறந்து என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை முழு மனுக்குலத்திற்கும் சிந்தி மனிதனை பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் தீய சக்திகளின் பிடியில் இருந்தும் விடுதலையாக்க கடவுளே மனிதனாக பிறந்தாரியா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அவரே மனிதனாக பிறந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து 33.5 வயதிலே தன்னை
பாவிகள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் சொன்னார், இயேசு ஒரு புரட்சிக்காரர். ஏன்னா அன்னைக்கு ரோம அரசாங்கம் தான் ஆளுகை செஞ்சது இஸ்ரவேலையும். பிலாத்துவும் ரோம அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர். அன்றைக்கு எப்படி சுதந்திரத்திற்காக நம்முடைய தேசத்திலே நம்முடைய மூதாதையர்கள், தேச தலைவர்கள், தேசத்தின் தந்தை காந்தி, மகாத்மா காந்தி அவர்களோடு இணைந்து சுதந்திரத்திற்காக போராடினார்களோ, அப்படி இஸ்ரவேலிலும் அநேகர் விடுதலைக்காக போராடினார்கள். அப்பேற்பட்ட ஒரு குழுவின் தலைவர் தான் யாராம்? இயேசுன்னு அவர் படித்த மேதை என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா, ஏதோ டெம்பரரியா ஒரு தேசத்துக்கு விடுதலையா கொடுக்கிறதுக்காக இயேசு வரல. மனுக்குலத்தை விடுதலையாக்க, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் முழு மனுக்குலத்தையும் விடுதலையாக்க தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி பாவ விமோசனத்தை ஏற்படுத்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். டைம் ஓடுது, அதனால நான் விவரமா பேச முடியல. நாளைக்கு நீங்க சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்தி தெளிவான வார்த்தைகளை பேச வசதியா இருக்கும். நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவரையே பாவிகள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தமா சொல்றேன்னா, அவரை யாரும் பிடிச்சு சிலுவையில் அறைய முடியாது. யாரப்பா தேடி வந்திருக்கிறீங்கன்னா இயேசுவை. நான் தான் உன்னை கீழே விழுந்துட்டான், 2 தரம் கீழே விழுந்துட்டான். மிலிட்ரி. நான் நினைக்கிறேன் அவரே தான் இவனெல்லாம் தூக்கி விட்டு வாப்பா போலான்னு. அப்படிதான் பைபிள் சொல்லுது, தன்னை பாவிகள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். தன்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் முழு மனுக்குலத்திற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை தர இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. இங்க இருக்கிற ஒருவேளை வெளியில இருக்கிறவங்க நினைக்கலாம், இவங்க எல்லாம் கிறிஸ்தவ பசங்க, இவன் இன்னும் மதம் மாத்துறதுக்கு சொல்லுவான். ஐயா, மதம் இல்லையா, நானே கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்தேன். ஆனா கடவுளே இல்லைன்னு சொன்ன ஆளு, திராவிடர் கழகத்தில் போய் உட்கார்ந்துருந்த ஆளு, இயேசுவும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொன்ன ஆளு, செயின் ஸ்மோக்கர், ட்ரங்க் அடிக்ட், எல்லாம் குடி பழக்கம், எல்லாம் சினிமா பைத்தியம். அப்படி வாழ்ந்த என்னை என்னுடைய 18வது வயதிலே இயேசு என்னை தேடி வந்தார். எல்லா பழக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் என்னுடைய அரசாங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு முழு உலகம் ஓடி 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 போய் சொல்றேன், இயேசு நல்லவர், இயேசு என்னை விடுதலை ஆக்கின தெய்வம், உன்னையும் விடுதலையாக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. நல்ல கவனிங்க. அப்ப மனிதனை மன்னிப்பதற்காக, மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்க தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை இயேசு சிலுவையில சிந்தினார். அப்ப எப்படி பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீ இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஒருவர்தான் தெய்வம், இயேசுதான் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் மன்னித்து மறுவாழ்வு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை அதை விசுவாசிக்கணும். அடுத்தது பாவ அறிக்கை. 1 யோவான் 1:8-9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பதற்கு இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு தான் தேவனுடைய நோக்கம். சோ மன்னிப்பு. இந்த ராத்திரி நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒருவேளை புதிதாக வந்திருந்தால் அல்லது இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையில பாவத்தின் நிமித்தம் அந்த வியாதி, பாவத்தினால் வந்த சாபங்கள், பாவத்தினால் வந்த பிரிவினைகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டம்,
கடன் பிரச்சனை, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பொத்தல் பையில போடுற மாதிரி இருக்கு. விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்கள், குடிப்பழக்கம், போதை வஸ்துக்கள், பழக்கங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்தா கடவுள் உன்னை விடுதலையாக்குவார். இது மதம் மாற்றுவது அல்ல. நான் வைத்திருக்கிற இந்த புஸ்தகம் வேதத்தில் மதம் என்கிற ஒரு வார்த்தையும் இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தது கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்கல்ல, மனிதனை விடுதலையாக்க, மனிதனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்க இயேசு வந்தார். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். மனுஷன் தான் இவன் கிறிஸ்தவன், இவன் முஸ்லிம், இவன் ஹிந்து, இவன் சீக்கியர் இப்படி பார்ப்பான். ஆனா கடவுள் அப்படி பார்க்கறது இல்லை. எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாகவே பார்க்கிறார். இந்த சென்னையில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற 147 கோடியும் தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை உண்மையான அப்பாவை, தகப்பனை அறியாத, தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் நம்மை எப்படி கண்களை திறந்து அவர்தான் உண்மையான கடவுள் என்று அறிய செய்தாரோ, அதே போல நம்முடைய தாய் திருநாட்டில் உள்ள அத்தனை மனிதர்களையும் தம் மண்டையில் சேர்த்து கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்குத்தான் தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை அவர் சிந்தினார். ஹல்லேலூயா. கவனிங்க. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எந்த காசும் கொடுக்க வேண்டாம். பாவத்தை கடவுள் மன்னிப்பார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா சாபங்கள்லாம் மாறிடும், வியாதியெல்லாம் மாறிடும், கடன் பிரச்சனைகள் மாறும், வறுமை என்கிற தரித்திரம் மாறும், உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை மாறும், கெட்ட பழக்க வழக்கத்தில் விடுதலை தருவார். இந்த சர்ச்சோட செக்ரட்டரி அருமையான சகோதரன் ஜோசப் வர்மா சொன்னார், ஐயா நான் எங்கள் குடும்பம் ஹிந்து குடும்பம் ஐயா, அதிலிருந்து கடவுள் என்னை ரட்சித்தார். செல்வகுமார் இல்லை, ஆமாம் ஜோசப் செல்வகுமார். நான் பயங்கர பாவத்தில் இருந்தேன், அடிமைத்தனத்தில் இருந்தேன். ஆனால் மற்ற எல்லாரும் சொன்னாங்க நீ எல்லாம் இதிலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆனால் என்றைக்கு இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனோ அன்றைக்கே கடவுள் என்னை முழுமையாக விடுதலையாக்கி விட்டார். அவர் மட்டும் இல்லை, நானும் சொல்றேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு என் வாழ்க்கையை மாற்றினான்னு சொல்றவங்க கையை உயர்த்தி நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரே ராத்திரியில, ஒரே நிமிஷத்துல நம்முடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சகல அதிகாரம் உடையவர். அவர் மட்டும்தான் உன்னை விடுதலையாக்க முடியும். விசுவாசிகளுக்காக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல ஏவப்படுகிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். மன்னிப்பை பத்தி பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்தவம்னாலே மன்னிப்பிற்கு தான் அடையாளம். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரிசால கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவனுடைய 2 பிள்ளைகளும் குஷ்டரோகிகளை கையினால தொட்டு கழுவி அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மதம் பரப்புறாங்கன்று தப்பா நினைச்சிட்டு அவர்களை உயிரோட நைட்டு எல்லாத்துக்கும் சர்வீஸ் முடிச்சுட்டு சேவை பண்ணிட்டு ஜீப்லயே தூங்கின அவங்கள கொளுத்தி துடிக்க துடிக்க எரித்து கொன்று போட்டார்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள். அவருடைய மனைவி, வேர்ல்ட்ல இருந்து ஏகப்பட்ட பிரஷர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியால என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, ஏகப்பட்ட பிரஷர் கவர்மெண்ட்டுக்கு. ஈவன் இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு எல்லாம் கவனிக்கும் போது இந்த அம்மா சொன்னாங்க, ஜீசஸ் taught us how to forgive. இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் மன்னிக்க. என் கணவனையும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் துடிக்க துடிக்க எரித்து கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்க. உலகமே அதிர்ந்ததுச்சியா. That is Christianity. அதுதான் கிறிஸ்தவம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளேயே மன்னிப்பு இல்லை, சபைக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. ஆமா ஆமா, சபைக்குள்ளேயே சண்டை, குடும்பத்துக்குள்ளே சண்டை, ஆவிக்குரிய உலகம்னு சொல்ற உலகத்துக்குள்ளேயே சண்டை, ஊழியக்காரங்களுக்குள்ளே என்னது
ஏமா நீ பேச மாட்டீங்களா? நான் உண்மையே பேசுகிறேன். நான் எனக்கு இது மறைச்சு கிரைச்சு சும்மா பாலிஷ் பண்ணிலாம் பேச, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு போக தான் வந்திருக்கிறேன். நான் இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். மன்னிப்புன்ற வார்த்தை கிறிஸ்தவத்திலே இல்லை. நம்மெல்லாம் கிறிஸ்தவர்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம பரலோகத்துக்கு போக வாய்ப்பே கிடையவே கிடையாது. கவனிங்க. அப்போ ஆண்டவர் மத்தேயுல ஆண்டவர் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொடுத்தார் மன்னிக்கிறத பற்றி. பேதுரு கேட்கிறார் மெதுவா, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் சொல்லுங்க, எவ்வளவு நேரம் மன்னிக்கலாம்? சும்மா சும்மா தப்பு பண்ணிட்டு எனக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டு மன்னி சாரின்றானே, மன்னிக்கலாமா வேணாமா சொல்லுங்கன்னு கேட்குறான். 7 தரம் மட்டுமோ? அவன் ஒரு கணக்கு வச்சிருக்கான் பார், பூரணம். என்னது? 7 தரம் மன்னிச்சிடலாமா? ஆண்டவர் சொன்னார் 7 தரம் இல்லடா, 7 அப்படின்னா என்ன? 7 × 70 இல்லை, அது ஒரு வழக்க சொல். 7-70 தரம் மன்னிடானா மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்படி பிரசங்கம் பண்ணா புரியாதுன்னு ஒரு கதை சொல்றார். என்ன கதை? ஒரு ஊர்ல ஒரு ராஜா, சொல்லுங்க, அந்த ராஜா கிட்ட ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் கடன் வாங்கிட்டே இருக்கிறான். இந்த ராஜாவும் இறக்கப்பட்டு கேட்கும் போதெல்லாம் கொடுக்கிறாரு. 10,000 தாலந்து. எவ்வளோ? அது நம்முடைய ரூபாய் கணக்குப்படி என்னதுன்னா சுமார் 4.5 கோடி ரூபாய். எவ்வளோ சொல்லுங்க எல்லாரும்? 4.5 கோடி ரூபாய் கடன். கஜானாவே திவாலாயிருச்சு. ஒரு நாள் ராஜா அவனை கூப்பிடுறாரு, வாடாங்க, கடன் எல்லாம் திரும்ப கட்டு. ஐயா ஆண்டவரே, அவன் காலில் விழுந்துட்டான். ஆண்டவனே எனக்கு இப்ப திராணி இல்லை, ஆனா உங்களை ஏமாத்த மாட்டேன், நிச்சயமா கொடுத்துட்றேன்னு பாதத்தில் விழுந்து அந்த ராஜா உடனே மனதிறங்கிட்டாரு. அந்த ராஜா தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் மனதிறங்கி சொல்றாரு, டே பாடுறா பாடுறா, எவ்வளோ தாழ்த்துறான், எவ்வளோ பாவண்டாவன், போடா, எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லுங்க மன்னிச்சிட்டேன். 4.5 கோடி என்னாச்சு சொல்லுங்க, மன்னிச்சாச்சு. உடனே அவன் சர்ச்சில் இருந்து எப்படி போயிருப்பான் பாருங்க, ஒரே டான்ஸ் தான். என்ன டான்ஸ்? என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம். நீங்க பாடாததுலயே தெரியுது அவனுக்கு தான் மன்னிப்பு கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே. ஜாலியா போறான், சர்ச்சு முடிச்சுட்டு போறான். வழியில ஒருத்தன் வர்றான். யாரு? இந்த பரதேசிட்ட அவன் கடன் வாங்கியிருக்கான். அவன் எவ்வளவு வாங்கியிருக்கான் தெரியுமா? சொல்லுங்க. 100 வெள்ளி. அது நம்ம கணக்குப்படி 900 ரூபாய், 900 rupees. இவனுக்கு எவ்வளவு மன்னிச்சது? 4.5 கோடி. இவங்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கான்? 900 ரூபாய் வாங்கியிருக்கான். இவன் சர்ச்சில் இருந்து வந்திருக்கானே, ஆவில் நிறைஞ்சு ஆராதிச்சுட்டே வர்றானே, தொண்டை பிடிச்சிட்டான். சொல்லுங்க, என்ன பிடிச்சான்? நம்ம பாஷையில் சங்க பிடிச்சிட்டான். அவன் பிடிச்சி சொல்றான், காசை கொடுறான். நீங்க பைபிளில் வாசித்து பாருங்க, இவன் ராஜா கிட்ட என்ன டயலாக் சொன்னானோ அதே டயலாக் அவனும் சொல்றான். ஆண்டவனே பொறுமையாய், நான் எல்லாத்தையும் பட்ட கடனெல்லாம் கொடுத்து தர்றேன், சாரி. இதெல்லாம் நம்மகிட்ட லாய்க்கப்படாது. பிடிச்சி அவனை உபாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து அவன் பயங்கர ஜெயிலில் போட்டான். இந்த நியூஸ் எங்க வருது சொல்லுங்க? ஆமா, இந்த குற்றம் சாட்டுகிறவன் ஒருத்தன் இருக்கான்ல, ஆமா, அவன் உடனே போய் சொல்லுவான், இப்பதானே அந்த அம்மாக்கு மன்னிச்சிரு, ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆளுக்கு இப்பதானே மன்னிச்சிங்க, இந்த ஆள் பாருங்க மறுபடியும் பண்றான். இவன் சொல்லிட்டே இருப்பான். அப்ப அந்த ராஜா மறுபடியும் அவனை கூப்பிட்டாரு, இங்க வாடாங்க. மறுபடியும் எந்த நினப்புல வந்திருப்பான்னு தெரியல, செலவுக்கு காசு கொடுப்பாருன்னு வந்தானான்னு எனக்கு தெரியல. என்ன ராஜா, உனக்கு எவ்வளோடா மன்னிச்சேன்? 4.5 கோடி மன்னிச்சிங்க, வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். தேங்க்யூ டேய், தேங்க்யூ எல்லாம் இருக்கட்டும்டா. உன்னுடைய எதிராளி உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கினான்? 900 ரூபாய். அவனை நான் மன்னிச்ச மாதிரி உனக்கு 4.5 கோடி மன்னிச்சனே, அவனை மன்னிக்க கூடாதா? மன்னிச்சிருக்கணும்ல. ஆமாம், மன்னிக்கல. நீ கொடுத்த 4.5 கோடி மன்னிச்சன்ல, அதை நான் வாபஸ் வாங்குறேன். சொல்றேங்க, நான் என்ன செய்யறேன்? ஒழுக்கமாக 4.5 கோடியும் கட்டுடான்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டான்.
அதே தான் நமக்கும் நடக்க போகுது. நமக்கு ஆண்டவர் மன்னிக்கணும், ஆனா நம்ம யாரையும் அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னியாமற் போனா பரமபிதாவும் இப்படியே செய்வார்னா எப்படிங்க? ஏற்கனவே ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, நான் 100 தரம் 10,000 தரம் 1,00,000 தரம் மன்னிப்பு கேட்டேன், எல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு இருக்கிறீங்கல்ல. மன்னிச்சிட்டாரு தான், ஆனா அந்த மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாவங்களாகவே இருக்கணும்னா நீங்க மற்றவர்களை மன்னிக்கணும். உன் சகோதரனை மன்னிக்கணும், கணவனை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும், கூட ஆராதிக்கிறவர்களை மன்னிக்கணும், மற்ற மனிதர்களை மன்னிக்கணும். கிறிஸ்தவன் மன்னிப்பு தாங்க. எல்லாரையும் மன்னிச்சுட்டே இருந்தாதான் எனக்கு மன்னிக்கப்பட்டதாகவே இருக்கும். திடீர்னு செத்து போய் பரலோகம் போலான்னா அங்கே தேவ தூதர்கள் உள்ள விட மாட்டான். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டனே, நான் மன்னிக்கப்பெல்லாம் வாங்கிட்டேனே, கம்யூனியன்லாம் எடுக்கிறேனேண்ணா. ஏண்டா நேற்று உன் சகோதரனை மன்னிக்கலல்ல, உன் மனைவியை மன்னிக்கலல்ல, உங்கள் அப்பா மன்னிக்கலல்ல, போ நரகத்துக்கு போனா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நான் தனியாக யாருக்கும் ஜெபம் பண்ண மாட்டேன்னா, பொதுவாக நான் உங்களுக்காக, ஏன்னா நான் ஊழியக்காரன் கை வச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்ற பழக்கமே வேணாம். நம்ம ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தாவியை நம்முடைய மத்தியில் உலாவிட்டு இருக்கார். அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எல்லாரும் கண்ணை மூடி இருக்கும் போது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவத்தின் நிமித்தம் அருகிற சாபங்கள் உங்களை விட்டு மாறும். பாவத்தின் விளைவாக இந்த வியாதிகள் உங்களை விட்டு மாறும். பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவரே, இயேசு எனக்கு வேண்டும். எத்தனை பேர் புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. இன்னைக்கு தான் நான் புதுசாக வந்திருக்கிறேன் ஐயா, இந்த இயேசு எனக்கு வேணும். பாவத்தினால வந்த சாபம், தரித்திரம், கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவினைகள், சாபங்கள் என் குடும்பத்திலிருந்து மாறணும் ஐயா. இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பித்தால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும். சரி, கையை கீழே போடுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அடுத்தது எல்லாரும் கண்ணை மூடுங்க. முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் நமக்கு என்ன வைராக்கியம்? மன்னிக்கலாமே, சகோதரர்களை மன்னிக்கலாம், சகோதரிகளை மன்னிக்கலாமே. சபையில் இருக்கிற நிறைய துரோகம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொல்லலாம், பிரதர் உங்களுக்கு தெரியாது அவங்க எனக்கு பண்ணது. இல்லை, நம்ம ஆண்டவருக்கு பண்ணாத விடவா அவங்க பண்ணாங்க. நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கோம். என் பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸை மன்னிக்காத பிள்ளைகள் இல்லை, இந்த கிறிஸ்துவ நம்ம இப்படி இருக்கக்கூடாதுங்க. இருந்தால் பரலோகம் போக முடியாதுங்க. வேஸ்ட்டுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையை வேஸ்ட்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இங்கே இருக்கிற அநேகரோடு தெளிவாக பேசுகிறத நான் ஆவியில உணர்கிறேன். இந்த கூட்டங்களில் மனம் திரும்புதல் அவசியம். சும்மா ஏதோ மந்திரம் போடுறதில்லை. சுகம் வெஸ்லி மேக்ஸ்வெல் ஜெபம் பண்ணால் சுகம் கிடைச்சிரும். நோ 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 நோ. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. மன்னிப்பு ஈஸி தானே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹலோன்னு சொல்லுங்க, பேசாத ஆள்கிட்ட பேசி ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு, நேரில் கூட சொல்ல வேணாம், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க. சிம்பிள், முடிஞ்சது. எல்லாரும் கண்ணை மூடி இருக்கும் போது, ஐயா என் கூட தான் கடவுள் பேசுறாரு. நான் நிறைய பேரை மன்னிக்காம இருக்கிறேன். சின்ன பாருங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரிஞ்சு கோர்ட்டில் நிற்குது. உள்ள போய் பார்த்தா பிரச்சனை என்னன்னு பேசினா சின்ன பிரச்சனை, இவங்க கூட வாழ முடியாது, இவளோட வாழ முடியாது. பெற்றோர்களும் இதுக்கு சப்போர்ட், பிள்ளைகளை பிரிப்பதற்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தானா? கிறிஸ்தவங்க சாட்சியா இருக்கணுமே. ஏன் சென்னையில் ரட்சிப்பு இல்லை? ஏன் தமிழ்நாட்டில் ரட்சிப்பு இல்லை? ஏன் இந்தியா ரட்சிக்கப்படல? சுவிசேஷத்துக்கு விரோதமாய் நிற்கிற எதிரிகள் அல்லமா நீங்களும் நானும் தான் ஐயா. கிறிஸ்தவங்கள் பேரை வச்சுட்டு அட்டகாசம் பண்றோம்ல, வசனத்தை வாழ்க்கையா மாற்றாம ஏதோ என்ன சொல்றது, பேரளவில் கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நம்மனால தாங்க இந்தியா ரட்சிக்கப்படல.
எல்லாரும் கண்ண மூடி இருக்கும். ஐயா இன்னைக்கு கடவுளை கூட பேசினார். நான் மன்னிக்கலன்னா ஏற்கனவே எனக்கு மன்னிக்கப்பட்டதெல்லாம் திரும்ப கணக்கில் வச்சிருவாரா? ஐயோ, நான் இந்த ராத்திரியே நான் மன்னிச்சிடுறேயா அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தினால், இருதயத்தை கடினப்படுத்தி உட்கார்றதுன்னா உட்காந்துக்கலாம். கடவுள் உங்களோட பேசியிருந்தா நல்ல கை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்க மன்னிச்ச உடனே உங்களுக்கு சுகம் கிடைக்கும். உங்க வியாதியெல்லாம் மறைஞ்சிரும். உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபம் போகும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. இப்ப எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. Glory to God. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சீக்கிரமா எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி, come on, ரெண்டு கரங்களை உயர்த்துங்க மக்கள். Thank you Father. ஒரு ஹல்லேலூயா பல்லவி மட்டும் பாட போறோம். பாடும்போதே கர்த்தர் உங்களை சுகப்படுத்திடுவார். நான் ஏதோ கத்தி ஆண்டவரே போய் தொடும், அதை பண்ணு இதை பண்ணலாம் சொல்ல போறதில்லை. அப்போ நீங்கள் வெளியே போய் சொல்லுவீங்க, வெஸ்லி மேக்ஸ்வெல் ஏதோ கத்துனாரு சுகம் கிடைச்சது. அப்படி சொல்லக்கூடாது. இயேசு என்ன தொட்டார். நான் இயேசுவை ஆராதிச்சேன், இயேசு தொட்டார். வெஸ்லி மேக்ஸ்வெல் எதுக்கு இடையில? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க உண்மையை ஆராதிங்க, நீங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். வெளியே போய் ஆண்டவர் என்ன தொட்டாருன்னு தான் சொல்லணும். ரெண்டு கரங்களை உயர்த்தினால் வியாதிகள், பலவீனங்கள், வாட் எவர் மேபி த டிசீசஸ், என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உன்னை தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும் நல்லா. ஹல்லேலூயா, நல்ல முழு பலத்தோடு நீங்க ஹல்லேலூயா பாடும் போதே ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். Hallelujah. Yes. Hallelujah. Hallelujah. Thank you Father. Hallelujah. இன்னொரு டைம் பாடுங்க. Hallelujah. 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 Come on, worship him. Hallelujah. ஆண்டவரே, யாரெல்லாம் உங்களை உண்மையா ஆராதிக்கிறாங்களோ உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. உச்சந்தலைத்தை உள்ளங்கால் பரிந்தும் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகளும் உங்களுக்கு சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. Heal your people right now, Lord. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை சுகப்படுத்துவார். Lord, send your word and revive your people. Heal your people right now, Jesus. எல்லா வியாதி பலவீனங்கள், கட்டிகள் மறைவதாக, சுகம் உண்டாவதாக. நானே உன்னை சுகமாக்குகிற பரிகாரியாக தெய்வம். I am the Lord that healeth thee. Let your healing power come down and fill your people. Go through them. Get the food of Jesus. Heal them right now. Heal your people. எல்லா பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வியாதியின் கூறுகள் உரிக்கப்படுவதாக. கடைசியா நீங்க மட்டும் பாடுங்க, கைகளை உயர்த்தி. Come on. Yes, Lord. We glorify the name Jesus. We exalt thee, Lord. We exalt thee, Jesus. Hallelujah. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த மாலை நேரத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர்
இந்த மன்னிப்பின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். நாங்களும் சும்மா கிறிஸ்தவர்கள் என்றல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற உண்மை கிறிஸ்தவர்களாக, சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாக வாழ அர்ப்பணித்ததை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த வசனத்துக்கு அர்ப்பணிச்சாங்களோ, நீங்க அவங்களை சுகப்படுத்தினதற்காக நன்றி, அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றினதற்காக நன்றி, அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி, சாபங்கள் மாறுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாளையும் மறுநாளையும் இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அநேக உயிருள்ள சாட்சிகளை எழுப்புவீராக. வீட்டுக்கு போகும்போதே அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். கர்த்தர் அதிசயமானவர், அற்புதமானவர் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.